மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வார விடுமுறையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலை மோதுகிறது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வார விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் அதிகமாக சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் சீராக கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்த கொள்ளையிலிட்டு வருகிறார்கள். வார விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வருகிறார்கள். அனைத்து அருவிகளிலும் நீர் சீராக கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்த கொள்ளையிலிட்டு விடுமுறையை கழித்து வருகிறார்கள். வார விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலை மோதி காணப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அனைத்து அருவிகளிலும் சீராக தண்ணீர் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்த கொள்ளையிலிட்டு மகிழ்ந்து வருகிறார்கள். வார விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். இதனை ஒட்டி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வார விடுமுறையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். ரஞ்சித், வணக்கம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் நீர் சீராக கொட்டி வரக்கூடிய இந்த நிலையில வார விடுமுறையை முன்னிட்டு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க? தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக மணிக்கு, அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே இன்றைய தினம் சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது வெகுவாக குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று முதல் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட 4 அருவிகளில் தண்ணீரானது சீராக கொட்டி வரும் நிலையில் இந்த 4 அருவிகளிலும் இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் குற்றாலமானது மீண்டும் களை கட்ட தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ள நிலையில் பழைய குற்றாலம் பகுதியில் மற்றும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக சேதங்கள் அதிக அளவில் காணப்படுவதால் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்ற பின்னரே பழைய குற்றால அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் பழைய குற்றால அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடனே சுற்றுலா பயணிகள் திரும்பி சென்று வருகின்றனர். இருந்தபோதும் குற்றாலம் பகுதியில் உள்ள மற்ற அருவிகளான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்.